உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியா செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. அதினதின் காலத்தில் நேர்த்தியா செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. நிச்சயமாக தேவன் உங்க வாழ்க்கையில அனுமதித்த காரியம் நன்மைக்காக என்று நீங்கள் நம்பும்போது, கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் ஏற்ற காலத்தில் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவர் நிச்சயமாய் அருள் செய்வார். வேதம் சொல்கிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பேன். நிச்சயமாக ஏற்ற காலத்தில் தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் தடைபடாது. அம்மே, நான் ஒரு சின்ன காரியத்தை உங்களோடு சொல்லியிருந்தேன். 30 நாள் நீங்கள் என்னோடு கூட இணைந்திருங்க. ஆவிக்குரிய ஜப வீரர்களாய், நல்ல வல்லமையாய் ஜெபிக்கிற ஜப வீரர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். வார்த்தை அந்த அளவுக்கு இருக்கும். தேவன் பேசுகிற சத்தியம் உங்கள் வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதாய் அது இருக்க போகிறது. ஒருவேளை யாராவது ஜெபித்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களை நீங்கள் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நேற்று பார்த்தோம், எஸ்ராவை குறித்து பார்த்தோம். அவர் பரிந்து பேசுகிற ஒரு ஜெப வீரராய் எஸ்ரா இருக்கிறதை பார்க்கிறோம். எஸ்ரா என்றால் உதவி செய்பவர், உதவியாளர் என்று பொருள்படும் என்று நாம் பார்த்தோம். அதே போல் நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாய், நல்ல ஒரு ஆடாய், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாய், ஆடு என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதனுடைய சரீரத்தில் ஒன்று கூட வீணானதே கிடையாது. எல்லாவற்றையும் தன்னை தானே அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் ஒரு ஆட்டுக்குட்டியோடைய, ஒரு ஆடோடைய மேன்மை. நீங்களும் நானும் அப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை ஒத்துக்கொள்கிறேன் பாஸ்டர், என்னை கர்த்தர் ஒரு பலியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒரு ஜீவ பலியாக, ஒரு இரத்த சாட்சியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பவுலை போல எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பவுல் எல்லா இடங்களிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஒரு தேவ மனிதனாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பவுலுடைய ஆரம்ப வாழ்க்கை என்பது தேவனுக்கு விரோதமாக இருந்தது. தேவன் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஸ்தேவானின் மரணத்திற்கு முக்கிய பங்குள்ளவராக இருந்தார். ஆனால் ஸ்தேவான் கண்டிப்பாய் மரணிக்கும் போது ஜெபித்திருப்பார், ஆண்டவரே இந்த சவுலை தொடும், இந்த சவுலை தொடும் என்று. ரிபஷந்தூர் ஏங்கதர, நீங்கள் யார் பேரை குறிப்பிட்டு சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அவர்களை கர்த்தர் தொடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நன்றிப்பா. உங்கள் குடும்பத்தில் யார் யார் பேரெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களே, ஆனால் நிச்சயமாய் அவர்கள் எல்லாரும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் சீக்கிரமாய் வருவார்கள்.